ம், சரி. இன்னைக்கு நாங்கள் படிக்க போற அதிகாரம் என்ன அதிகாரம்னு சொன்னாங்க? புலால் புலால் மரத்தல். மறுத்தல். அது எத்தனையாவது அதிகாரம்? 26வது. 26வது அதிகாரம். பார்த்த நீங்களா? யாராவது சாதுவா செக் பண்ணி பார்த்த நீங்களும்? ம், நான் இல்- இல்லை ஒரு தரம் பார்க்கலையோ? பார்க்க இருந்தோம். ஆனா இந்த குரலா என்ற இந்த அதிகாரம் என்ற வடிவா தெரியல. புலால் என்றால் என்ன? மிருகம் மாமிசம். மாமிசம். மாமிசம் என்றால் என்ன? மிருகங்களின் உடல், இறந்த உடல். சரியோ? ஆம், அதுக்குத்தான் பேர் மாமிசம். சரியோ? அது என்ன சொல்லப்படுது? புலால் மறுத்தல் மரத்தல். என்றால் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்? சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அதாவது அருள் என்றால் என்ன நாங்க படிச்ச நாங்கள்? அருள் என்றால் எங்களுக்கு அடுத்த உயிர்களுக்கு அடுத்த உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அடுத்த உயிர்களுக்கு துன்பம் துன்பம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. அதுதான் என்னது? அருள். அருள். அப்ப அந்த புலால் மறுத்தல், அதாவது புலாலை உண்டால் அருளை நாங்கள் கடைப்பிடிக்க முடியுமோ? இல்லை. இல்லை. அதைத்தான் வள்ளுவர் எங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறார். இன்றைய 10 குறள்ல எங்களுக்கு முதல் 2 சொல்ல போறார். 10 குறள்லையும் உங்களுக்கு சொல்ல போறார். ஆம், சரி, உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா அது நாங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரியுமல்லோ. ஆம். என்னன்னு தெரியும்? உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆம், என்னத்துல இருந்து நீங்க நினைக்கிறீங்க? புலால் உண்ணுதல் என்றது உண்மையில ஒரு பாவமான செயல் என்றது உங்களுக்கு சாதுவா விளங்கும். விளங்குமா விளங்காதோ? ஆம். விளங்கும். என்ன விதத்துல விளங்கும்னு சொல்லுங்க பாப்போம். அவருக்கு அந்த இல்ல, அதாவது உயிர்களை நாங்க கொலை செய்யறோம். அது ஒரு விஷயம். இப்ப நோம்புல உங்களோட வாழ்க்கையில என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது எங்களோட பண்பாட்டுக்கு பிள்ளையானதுன்னு என்னன்னு உங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு போற நேரத்துல எப்படி போவீங்கள்? குளிச்சு அன்னைக்கு மாமிசம் உண்ணலாமோ? இல்லை. இல்ல. அப்ப என்னத்துக்காக கோயிலுக்கு நாங்க என்னத்துக்காக போறோம்? மனம் தூய்மையாக அருள் பெற்றுக்கொள்ள, கடவுள்கிட்ட இருந்து அருள் பெற்றுக்கொள்ள. அப்ப நாங்கள் அருளங்களுக்கு வர வேண்டும் என்றால் நாங்க என்ன செய்யக்கூடாது? மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது? என்றாலும் ஒரு உயிருக்கு நாங்க துன்பம் செய்கிறோம். ஒரு உயிருக்கு துன்பம் நாங்கள் துன்பம் செய்கிறோம். அதனாலதான் அந்த எங்களுக்கு அருள் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் முதலாவது ஸ்டெப்ல அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் மாமிசம் உண்ணுதலை தவிர்க்க வேண்டும்னு சொல்றாரு. முளைஜோ அவ உங்களுக்கு தெரியும். இதுல நாங்கள் ஜீவகாரண்யத்தை நாங்கள் போற்ற வேண்டும் என்றால் ஜீவகாரண்யம் என்றால் என்ன? ஜீவன் என்றால் என்ன? உயிர்கள். ஜீவன் என்றால் என்ன? உயிர்கள். காரண்யம் என்றால் என்ன? கருணை. அப்ப உயிர்கள் மீது எங்களுக்கு என்ன வேணும்? கருணை வேண்டும். தெரியும். ஆனபடியாத்தான் இந்த உயிர்கள் மேல கருணை வர வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? புலால் உண்ணுதலை புலால் உண்ணுதலை தவிர்க்க வேண்டும். அப்ப சில பேர் என்ன நினைக்கலாம்? புலால் உண்ணும் பொழுது புலால் உண்ணோராக்கள் கொலை செய்யணுமோ? இல்ல. அப்ப அதான அவைகளுக்கு அது பாவமோ இல்லையோன்றதை அவைக்கு விளங்குறது விளங்காது. சரியோ? விளங்காது. அதாலதான் அவைகள் புலால் உண்பவே சொல்லிடணுமா? ஓகே, நாங்கள் கொலை செய்ய இல்லை தானேன்னு சொல்லிடணுமா? அதனால அது சரியா செய்ய இருக்குமோ? இன்னொருத்தர் செய்தாலும் நாங்கள் சாப்பிடாமல் விட்டால் அவர் கொலை செய்வாரோ? இப்ப உலகத்தில் எல்லாருமே சாப்பிடாமல் விட்டால் உயிர்களை கொலை செய்கிறவர் செய்வாரோ? இல்ல. அப்ப அதுகளை பற்றித்தான் இதுல சொல்ல போறார் இந்த அதிகாரத்தில். முழங்கிச்சோ? அப்ப அதுல முதலாவது குறள் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால் முதலாவது குறளை கேளுங்க. எந்த அதிகாரத்துக்கு என்ன பெயர்? புலால் மறுத்தல். புலால் மறுத்தல் என்றால் என்ன? தவிர்த்தல். 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 மற்றது ஊன் ஊன் என்ற 2 தமிழ சொல்லுங்க. ஊன் என்றால் 2 சொல்லி ஊன் என்றால் என்ன?
எங்களோட உடம்பு. ம். ஊன் என்றால் என்ன? எங்களோட உடம்பு, மிருகங்களோட உடம்பு எல்லாமே ஊன். இதுக்கு என்ன பெயர்? ஊன் ஊன். நாய்க்கண்டான അതിന്റെ ஊன் ஊன். அது பறாய்க்கண்டான ஊன். ஊன் மூன்று சொல்லி என்ன? அது என்னது ஊன்? மூன்று சொல்லி. அது அது உணவு. ம், நாங்க படிச்சிருக்கோம் ஊன் என்று. இல்லை அவ இந்த vocabulary தெரிஞ்சு சொல்லுங்க. மூன்று சொல்லி இன்னென்ன இன்னென்ன அவ்வளவு உங்களுக்கு அது யாருக்கு தெரியும்? ஊ- எல்லாருக்கும் தெரியும் ஓரளவு. இது மதுராது தெரியாதோ? தெரியும். பிரியங்கா படிக்கலையோ தமிழம்மா? தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியும்? பார்ட்டிசிபேட் பண்ணணும்மா கிளாஸ்ல நீங்க. பார்ட்டிசிபேட் பண்ண வேணும். அப்ப உங்களுக்கு தெரியுமா 2 சொல்லி 3 சொல்லி என்னன்னா? எனக்கு தெரியும். சரி அவர் சொல்லணும்மா. இதுல எல்லாரும் சேர்ந்து நான் கதைக்கிறேன். தேசியமே தெரியாத 3 சொல்லி என்னன்னா, நான் 2 சொல்லி என்னன்னா தெரியுமா? அப்ப தெரியும். அப்ப ஊன் என்றா இந்த உடம்பை பற்றி சொல்றதுக்கு எந்த ஊன் சொல்ல போறோம்? 2 சுழி 2 சொல்லி. அதை எப்படி சொல்ல வேணும்? ஊன் ஊன். ஊன் உன்னு சொல்லுவோமல்லோ. ம், உன் புத்தகம் என்றா உன் என்று முன்னுக்கு சொல்லணுமா? ஊன் என்றால் அங்க போய் சொல்லணும். அது அடியில சொல்லணும். அடியில அடியில போய் சொல்லணும். இப்ப அடியில சொல்ற ஊன் எது? உணவு சாப்பாடு, உணவு. விளங்கிச்சோ? உணவு விளங்கிச்சோ? உணவு ஊன். அப்ப ஊன் என்னது? ஊன் உடல். உடல் சரியோ? இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அது இங்க பிழை இல்லாமல் உச்சரிப்பீங்க. பிழை இல்லாமல் உச்சரிப்போம். உச்சரிப்பியல். இது திருப்பியும் கேட்கிறேன். இது எத்தனையாவது அதிகாரத்தின் பேர் என்ன? புலால் மறுத்தல் அதிகாரத்தின் எண் 26வது 26வது. 25வது எந்த அதிகாரம்? அருளுடைமை. அருளுடைமைக்கு பிறகு 26 புலால் மறுத்தல் வருது. ஏனென்றால் அருள் செய்யறதுக்கு அருள் என்றால் நாங்க புற உயிர்கள்ல சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. புற உயிர்களுக்கு நாங்கள் துன்பம் செய்யப்படாது. அருள் என்றால் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. புலால் மறுத்தல் என்னென்றால் மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். சாப்பிட்டால் என்னது? புற உயிரை நாங்கள் துன்பப்படுத்துறது என்று ஆகி முடிஞ்சு துன்பப்படுத்துறதா இருக்கும். அதால எங்கள் இந்த மனசுல அருள் இருக்காது. அருள் இருக்காது. அருள் இல்லாட்டில் எங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. இப்ப கோயிலுக்கு போறதுலயே நீங்க பார்த்துக்கூடாது. சரியோ? கோயிலுக்குள்ள நாங்கள் அப்படி போனாத்தான், புலால் மறுத்து போனாத்தான், புலால் மறுத்து போனால்தான் நாங்க கோயில போய் கும்பிட்டு எங்களுக்கு அருள் வரும். விளங்கிச்சோ? சரி. அப்ப வடிவாக்களுங்க முதலாவது போல தன் ஊன் பெருக்கற்கு. இப்ப நான் முதல் உங்களுக்கு சொல்லி போட்டோம் ஊனை பெற்று. என்ன இங்க சொல்ல வேண்டிய ஊன் எந்த ஊன்? முன்னுக்கு சொல்லுவோம். என்ன 2 சுழி இல்லைன்னா இத்தனை சுழி இல்லைன்னா வடிவாக்களுங்க. பிள்ளையா சொல்லக்கூடாது. தன் ஊன்னு சொல்லக்கூடாது. அதுக்காகத்தான் முதலே விளங்கப்படுத்தி போட்டு இப்ப குரல்ல சொல்றேன். தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான். உண்பானா அது கடைசிக்கு எங்கனம் ஆளும் அருள். உங்களுக்கு சொல்கள் எல்லாம் கிளீனா இருக்கலோ? தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான். எங்கனம் ஆளும் அருள். அருள் நடவுக்குள்ளே. என்ன அப்ப இது விளங்கிருக்கோ? கொஞ்சம் விளங்கி இருக்கும். ஓகே, திருப்பி நான் தெரிந்து சொல்லு. 2 சொல்லி போடுறோம் பாடமாக்குறது. மற்றது 2வது குறளை கேளுங்கோ. பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருள் ஆட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. சரியோ? திருப்பியும் சொல்ல கேளுங்கோ. பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருள் ஆட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு.
ஆம் ஆம் அப்ப இனி குரல் இதான் நீங்க பாடமாக்க வேண்டிய குரல். மகிழ்ச்சோ ஆம் வழியா கேளுங்கோ. தன் ஊன் பெருக்கற்கு என்றால் என்ன? தன் தன் உடல் தன் தனது உடல் தன் உடல் அஹ், தன் உடல் பெரியது. பெருசா வர்றதுக்கு அ, பெருக்கற்கு எங்கட எப்படி உடம்பு பெருத்து வரணும்ன்றதுக்காக. சரியோ? எங்கட உடம்பு பெருசா வரணும்ன்றதுக்காக பிறிது ஊன் என்றால் என்ன? வேறொரு உடல் உடலை உடலை உண்பான். எங்கனம் என்றால் என்ன? அஹ், எப்படி? எங்கனம் என்றால் என்ன? எப்படி 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 ஆளும் அருள் அவைகளுக்கு எப்படி அவன் மனசுல அருள் இருக்க போகுது. விளங்குச்சோ? ஆம் ஆம் இப்ப அந்த அடுத்த உயிரில உங்களுக்கு விளங்காது. நீங்க சின்னல இருந்து வந்தபடியே உங்களுக்கு விளங்காது. யோசிச்சு பார்த்தா விளங்கும் என்ன? இப்ப ஒரு உயிரின்ற உடலை நாங்கள் வதைச்சு போட்டு அதை சாப்பிட்டால் எங்களோட மனசுல அது அவை அந்த அவையோட மனசுல கருணை இல்லை, அன்பு இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. கொலை செய்கிற வேலை யோசிச்சு பாருங்க. அவைகளுக்கு என்ற மனசுல ஒரு உயிரை கொலை செய்யவே அவைக்கு அன்பு இருக்குமோ? இல்லை. இல்லை இல்ல. அப்ப அவைங்க மனசுல உங்களுக்கே தெரியும், அப்படியான ஆட்கள் ஒரு முரட்டு ஆக்களா தான் இருக்கிறோம் இல்லையோ? ஆம் ஆம் அது உங்களுக்கு தெரியுமா இல்லையோ? ஆம் இப்ப வேடரா இருந்தால் வேடர் அப்படிப்பட்ட ஆக்களா இருக்கணும். அன்பு இல்லாதவர்கள் அன்பில்லாத ஆள். உங்களுக்கே தெரியும் அது பாக்கையில். ஆம் காரணம் என்ன? அவைகள் மற்ற உயிர்கள்ல அவைகளுக்கு கருணை அன்பு இல்லை அன்பில்லை. கருணை இல்லை கருணை இல்லை. அன்பு என்று சொல்லல, இதுக்கு அருள் இல்லை. அந்த அருள் இல்லை, கருணை இல்லை. கருணை இல்லாதபடியாத்தான் அதை கண்ட உடனே கொலை செய்யணும். ம். அவர் கொலை செய்த உடனே மற்ற ஆட்கள் வாங்கியதை சாப்பிடுவோம். விளங்கிச்சோ? ஆம் ஆஹ் அப்ப இத நாங்கள் லொஜிக்கலி விளங்கி கொள்ளணும் சொல்லி அப்ப இதான் சொல்லணும். அப்ப இப்ப என்ன சொல்லப்படுது? எங்கட உடம்ப அது லொஜிக்கலி அவை அதைத்தான் சொல்லிடும். என்ன சொல்லினோம்? எங்கட உடம்ப நாங்கள் வளர்க்கறதுக்காக அடுத்த உடலை நாங்கள் எப்படி வருத்தியா அதிന്റെ உடலை எடுத்து சாப்பிடலாம்? இல்லை. இல்ல. ஏன் சொல்லுங்க பாப்போம். அப்படி என்றால் எங்களை விட வலிமை கூடிய ஒரு ஒரு ராட்சசன் சொல்லுவோமே தெரியும். அவையல் இப்ப எங்களை சாப்பிடுறதா இருந்தா யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் முதலாவது அதான் போன முறை கடைசி அது கடைசி குரல் என்னப்போ? வலியார் முன் தன்னை நினைக்க தான் வெளியார் தன்னை வெளியார் மேல் செல்லும் செல்லும் இடத்து. இடத்து. மனிதர். அப்ப நாங்கள் எங்களை விட எங்களுக்கு 6 அறிவு, மிருகங்களுக்கு எத்தனை அறிவு? அஞ்சறிவு 5 அறிவு. அப்ப நாங்கள் ஏதோ ஒரு ட்ரிக்ஸா அவையில நாங்கள் கொலை செய்து போட்டு அவையின் உடலை சாப்பிடுறோம். என்னத்துக்காக? எங்களோட உடல் வளரட்டும். விளங்கிச்சோ? ஆம் அதே போல நீங்க மறுதலியா நினைச்சு பாருங்க. வலியார் முன் தன்னை நினைக்க. எங்களை விட வலிமை கூடினாக்கள் எங்கட தசையை சாப்பிட்டு தான் வளரணும் என்று எங்களை கொலை செய்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? விளங்கிச்சா? ஆம் ஆம் அதுக்காக அந்த குரலுக்கு பிறகு இது வந்துருக்கு. அந்த குரலுக்கு பிறகு இந்த குரல் இந்த வந்து குரல் இது வந்துருக்கு. பண்றது. அப்ப எங்களை விட வலிமை கூடினாக்கள் தண்டை தசை வளர்க்கறதுக்காக எங்கட உடலை எடுத்து சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அதே போலதான நாங்கள் யோசிக்க வேணும்ன்றதை பற்றி சொல்லப்படுது. அப்ப திருப்பி இதை படிவாக்கு எழும்போ தன்னோன் பெருக்கற்கு ரெண்டாம் விளங்கி இருக்கும். இப்ப ஆம் ஆம் என்னது சொல்லுங்க பாப்போம். தனது தனது உடல் உடலை பெருசா வளர்ப்பதற்காக வளர்ப்பதற்காக பிறிது ஊன் உண்பான் என்றால் என்ன? மற்றவர்கள உடலை உடலை உண்பவர் சாப்பிடுபவர். எங்கனம் உண்பவர் எங்கனம் ஆளும் அருள் என்றால் என்ன? எப்படி அவர்கிட்ட வருது அருள் இருக்கும். அருள் இருக்காது. அந்த கொலை செய்கிறவர்களுக்கு முன்னால் நீங்க போனாலுமே அந்த கொலை செய்கிறார்கள் என்ன செய்யணும்? போட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கருணை அன்பா சொல்ல தெரியுமா வைக்கி? இல்லை அப்ப அவைகிட்ட அருள் இருக்கோ? இல்லை இல்ல. அவைகிட்ட நல்ல பண்புகள் இருக்குமோ? இல்ல. அதுதான் சொல்லப்படுது எங்கனம் ஆளும் அருள். அவைகிட்ட அருள் இல்லை இருக்காது.
சரியோ? அப்ப திருப்பி ஓகே, ரெண்டாவது சொல்லி போடுறது. ரெண்டாவது என்ன சொல்லப்படுது என்றால் பொருள் ஆட்சி. பொருள் ஆட்சி என்றால் என்ன? பொருள் என்றால் என்ன? ஒரு செல்வம். 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 பொருள் என்றால் என்ன? செல்வம். 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 பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை என்றால் என்ன? உங்களோட பொருள் ஒன்று இருக்கு, பொருள் வச்சிருக்கிறீர்கள், இதை நீங்கள் கவனமா பாவிக்கல என்றால் இதால நீங்க பயன்பெற முடியுமோ? இல்லை. யோசனை முடியும். இதை நீங்கள் ஒழுங்கா பாவிச்சு செய்யாட்டில் நாளைக்கு இதை நாங்கள் என்ன பழுதா போடும், காவிச்சு போடுவோம். அதால உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. இல்லை. அதே போல நாங்கள் என்ன சொல்லப்படுது, ஊன் உண்பவர்களுக்கு எது இருக்காதாம்? அவைகிட்ட என்ன இருக்காது? அருள் இருக்காது. அருள் இருக்காது. அருள் இல்லாட்டி அருளால பயன்பெற முடியுமோ? இல்லை. இல்லை. இந்த பொருளை நாங்கள் பாதுகாக்காட்டி இந்த பொருளால எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. இவ்வளவு இருக்கோ? ஆம். அதே போல ஊன் உண்பவர்கள், ஊன் தின்பவர்களுக்கு அருள் இருக்குமோ? இல்லை. அப்ப அவர்கள் அருளை பாதுகாப்பினமோ? அருள் அவையிட்ட இல்ல, பாதுகாக்க முடியாது. அப்ப அவையிட்ட அருள் இருக்குமோ? மனசுல அருள் இருக்குமோ? இல்ல. ஊன் தின்பவர்கள், அதனால ஒரு மனுஷருக்கு 3 குணம் இருக்கும். ஒரு குணம் சாத்வீக குணம். அது மச்சம் சாப்பிடாதவர்கள் சொன்னா நம்ம 3 குணங்கள் இல்லை. இல்ல. சாத்வீகம் என்று சொல்றது நல்லா படிப்பினம், இன்டெலிஜென்டா இருப்பினம், உற்சாகமா இருப்பினம், அவையல் மட்டும் சாப்பிடணும் என்றால் சாத்வீகம் சொல்றது. அதான் நாங்கள் இந்த சாத்வீக ஓசைன்னு போட்டுக்கணுமല്ലോ. சாத்வீகம் என்றால் அது அறிவு சார்ந்ததோடு இருக்கும். அவையில் சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் என்ன சாப்பாடா இருக்கும்? மாமிசையும் கொல்லாம் இல்லாத தாவர உணவுகள், பழங்கள் அப்படியாக சாப்பிடுகிறோம். அவைகளுக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கும்? அருள் இருக்கும், அன்பா மற்றவர்களோட பழகினம், கல்வி 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 கற்பினம், ஈஸியாக கல்வி கற்பினம், ஈஸியாக கல்வி அறிவு இருக்கும். அதெல்லாம் என்ன குணம்? யாருக்குது? சாத்வீக குணம் உள்ளவை. சரியோ? அடுத்தது ராட்சச குணம். உங்களுக்கு ராட்சசரன் கேள்விப்பட்டிருக்கீங்க? ராட்சசரன் அப்படிப்பட்டது அவை இந்த மனசுல இருக்கோ? இல்ல. அவைய மற்றவைக்கு எந்த நேரம் என்ன செய்யணும்? துன்பங்கள் செய்யணும். சரியோ? மற்றது நோமலா எங்களுக்குள்ள பார்த்தால் அமைதியா சாந்தமா எல்லாரும் அன்பா பழகிறவையில் எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கணும்? சாத்வீக குணம். எந்த நேரம் அவசரப்பட்டு பேஷண்ட் இல்லாமல் கிளாஸ்ல இருக்க சொன்னால் 2 மணி நேரம் ஒழுங்கா இருக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட குணம் இருக்கும்? ராட்சச குணம். ஏன்னா அவைக்கு பொறுமையா இருக்கிறார். எந்த நேரம் பார்த்தாலும் புறம் சொல்லி கொண்டிருக்கணும். டீச்சர் இப்ப நன்மைக்காக அனைவரோ ஒழுங்கா இருந்து படிங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு சொன்னா அவருக்கு அது விளங்காது. அவருடனே என்ன நினைப்பார்? டீச்சர் கூடாண்டு அப்படி அந்த கூடாத சிந்தனையில் மனசுக்குள்ளவர் அவைக்கு. சரியோ? அப்ப இப்படி அதெல்லாம் கூடாத செய்ய ஃப்ரெண்ட்ஸுக்குண்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓடி போய் அடிக்க பாப்பினோம், விளையாடி கொண்டிருக்கீங்கள தட்டி கொடுக்குவோ பாப்பினோம், அப்படி சில பேர் இருக்கு நம்ம. அவைக்கு எல்லாம் என்ன குணம்? ராட்சச குணம். அடுத்தது தாமச குணம். அவையல் ஓகே, கொஞ்சம் படிக்கணும் கொஞ்சம் படிக்க மாட்டோம், ராட்சச குணம். மற்றது என்ன? தாமச குணம். தாமச குணம் என்றால் என்ன? லேசியா இந்த நேரம் என்னவும் நடக்குது, படிக்கிற பாடங்களும் உதவாமல் இப்படியே நிற்றுதவி கொண்டு இருக்கணும். சரியோ? அவைகளுக்கு என்னத்தை சொல்றது? தாமச குணம். அப்ப அவைகளுக்கு எந்த நேரம் எது விருப்பம்? நித்திர உள்ள விருப்பம், கொட்டாய் விடுப்பது. சரியோ? இப்ப சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் பழைய சாப்பாடுகளையே சாப்பிட்டு கொண்டிருக்கணும். சரியோ? ராட்சச குணம் என்றால் அவை சுட சுட சாப்பிடுறாங்க. ராட்சச குணம் இந்த கடும் சூடோட சாப்பிடணும். அவையில் அப்படி அதை இந்த குணத்தை சொல்றது ராட்சச குணம். சரியோ? அப்ப இந்த 3 விதமான குணத்தில இவைக்கு யாருக்கு ஊன் தின்பவர்களுக்கு எந்த குணம் இருக்கும்? ஏனென்றால் அவைய மிருகங்களை குணம் இருக்கும். ஏனென்றால் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அந்த குணம் தான் உங்களது பிரதிபலிக்கும்.
எங்கள பிற- பிரதிபலிக்குமெண்டா என்ன தெரியும்? எங்கள்ட்ட இருக்கும். பிரதிபலிக்குமெண்டா எங்களுக்கு தெரியும். தெரியும். பிரதிபலிக்குமெண்டா என்ன? எங்களுக்கு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு ஆள் ஆக்டிவா இருக்கிறத கொண்டு அவர் அளவுக்கு மிஞ்சி மாமிசம் சாப்பிடுறவரா இருப்பார். ஒரு நாள் கூடி தப்பாமல் சாப்பிடுவார். அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? ஆக்டிவா இருக்காங்க. ஆக்டிவ் எந்த ஆக்டிவா இருக்கும்? அளவுக்கு மிஞ்சி, அதாவது இப்ப நாங்களும் ஆக்டிவ், இப்படியான ஆக்டிவா இருக்கணுமோ? இல்லை இல்ல. இல்லை. ஒரு முரட்டுத்தனமான தன்மையோட இருக்கணும். எந்த நேரம் மற்றவர்களுக்கு துன்பம் துன்பம் செய்ய வேணும், நடந்து போய்ல அவற்றை காலை தட்டி அவர்களுக்கு அழுத்த வேணும், அப்படி ஏதோ ஒரு அந்த 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 மாதிரி ஒரு தன்மையோட இருக்கணும். விளங்கிச்சோ? அந்த குணத்தை கொடுக்க கூடியதுதான் யாருக்கு? ஊன் தின்பவர்கள். ம். அப்ப அவைக்கு அருள் இருக்குமோ? இல்லை இல்லை. இல்ல. அதைத்தான் இங்க சொல்லப்படுது. பொருள் ஆட்சி போட்டாதார்க்கு இல்லை என்றால் என்ன? செல்வம் பாதுகாக்காதவர்களுக்கு, செல்வத்தை நன்றாக பாதுகாக்க தெரியாதவர்களுக்கு, சொல்லுங்க. செல்வத்தை பாதுகாக்க தெரியாதவர்களுக்கு அதனில் பிரயோசனம் இல்லை. இல்லை. அந்த செல்வத்தால் அவருக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. அதே போல அதே போல அருள் இல்லாதவர்கள், மாமிசம் இல்லாதவர்கள் உண்பவர்களுக்கு அதான் சொன்ன, உண்பவர்கள் எப்படிப்பட்டாங்களா இருக்கணும்? மற்றவைக்கு எந்த நேரம் துன்பம் செய்யணும் நினைக்கணும். சரியோ? இந்த நேரம் மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கணும். ஏன்னா அதாவது மிருகங்களை சாப்பிட்டா மிருகங்களோட தன்மை. ஒரு யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு மிருகம் வேண்டாம்னா அது என்னது? எங்களை போல அதுக்கு யோசிக்கிற தன்மை இருக்கோ? இல்லை இல்ல. அப்ப அந்த தன்மை இருக்கும். அப்ப அதால என்ன செய்யும்? அது மற்றவர்களுக்கு எந்த நேரமும் துன்பத்தை கொடுத்து துன்பத்தை கொண்டிருக்கும். கொடுத்து கொண்டு இருக்கும். அப்ப அவைக்கு அருள் இருக்குமோ? இல்லை அருள் இல்லை. அப்ப அதைத்தான் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. ஊன் தின்பவர்களுக்கு எது இல்ல? அருளால் கிடைக்கக்கூடிய பலன் இல்லை. இல்லை. இப்ப விளங்கிச்சோ?